நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தரசு ஷாம் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சந்தோஷ் வணக்கம். அண்ணாமலையோட ரோல் எப்படி பாக்குறீங்க? அவரு தலைவர் பதவி வந்து விலக்கப்பட்டு ஒரு செயற்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்தாங்க. அதுக்கு மேல எதுவுமே இல்ல. அப்பப்போதான் வெளியே தலை காட்டுறாரு அப்படின்னும் போது அவர் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அது அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இனிமே தொடர்ந்து நினைக்கிறீங்களா? நீங்க ரெபல் குரூப் வேற சொல்றீங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த கட்சி பதவி இல்லாதனால நான் வந்துட்டு சந்தோஷமா செலவழிக்கிறேன், ஆடு மாடுகளோட நேரம் செலவிடுறேன், குடும்பத்தாரோட நேரம் செலவிடுறேன், நான் நிம்மதியா இருக்க, புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, கிளி சுதந்திரமா இருக்க விரும்புகிறது, நான் ஏன் கூண்டு கிளியா இருக்க வேண்டும், மத்திய அமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுத்தா வேணாம் சொல்லிடுவீங்களா? அது என்ன பேச்சு? அது கூண்டு கிளினா மத்திய அமைச்சர் பதவி வந்து மாபெரும் கூண்டு. அதுக்குள்ள போய் இந்தியா வெளிநாடுக்கெல்லாம் போற வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதுன்றாரு. அதே வாய்ப்பு மத்திய அமைச்சருக்கு கிடைக்கும்ல? இந்தியா வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்காதா? நான் ஏராளமான புத்தகங்களை படிக்கிறேன் இப்போதுன்றாரு. அப்பவும் புத்தகம் படிச்சுக்கலாம். நீங்க ஆடு மாடோடு நான் வந்து நேரம் செலவிடுகிறேன்றாரு அண்ணாமலை. அப்பவும் நீங்க ஆடு மாடோடு செலவிடலாம். அண்ணாமலை அப்படி எல்லாம் பேசுறது சிரிச்சுக்கிட்டு பேசுறாரா, அழுதுகிட்டே பேசுறாரா? வெளியில் சிரிக்கிறேன் உள்ளே அழுகிறேங்கிற பேச்சா? எனக்கு என்னமோ உள்ளே அழுகிறேங்கிற பேச்சு மாதிரி தான் நான் நினைச்சேன். ஏன்னா பதவி வேண்டான்னு எந்த அரசியல்வாதிங்க சொல்லுவாங்க? பதவி இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? பெரியார் பதவிக்கு ஆசைப்படலைங்க, ரைட்டுங்களா? சமீபத்தில் நம்ம வரலாறு தான் அது. ஏன்? ஆனா அவரு முதல்ல பதவியில் இருந்தவர் தான். அப்புறம் காங்கிரஸ் கட்சி, அப்புறம் சுயமரியாதை இயக்கம் வரும்போது வேண்டாம், ஓட்டு போட்டு வாங்குற பதவினா நம்ம கருத்தை நம்ம சொல்ல முடியாதுன்னு அவர் நினைச்சாரு. அவருக்கு எது வந்து சரின்னு படுதோ அதை அவர் தைரியமா சொல்லுவாருங்க. உடைப்பு அரசியல் அதுக்கு பேரு. உடைச்சு சொல்றதுதான். கேட்டா கேளு, கேட்கட்டா போ, நீ என்ன எனக்கு ஓட்டா போடணும்? வேண்டாம், எனக்கு உன் பதவியே வேண்டாயா, இது ஏன் கருத்து, ஏத்துக்கிட்டேன்னா நீ விளங்குவ, ஏத்துக்கிட்டேன்னா விளங்க மாட்டேன், இப்படிதான் பேசுவாரு. இதான் பெரியார் பேச்சு. இதுக்கு நம்மளே காசு செலவழிச்சு கூட்டம் கூட்டி அவர் மேடையில் உட்கார வச்சு நம்மளே திட்டுவாரு. அதையும் சந்தோஷமா கேட்டுக்கிடணும். இது வேற அரசியல். நீங்க பதவி வரணும்னு என்னைக்கு அரசியல் பண்றீங்களோ அன்னைக்கு இந்த அரசியல் செல்லாது. பதவி வேணும் தம்பி, அதிகாரத்தின் வாயிலாகத்தான் நாம் நினைத்ததை செய்ய முடியும் சொன்னது அண்ணா. அது அண்ணாவோட அரசியல். அண்ணாவோட அரசியல் அறிவாயுதம். அறிவாயுதத்தின் துணை கொண்டு அரசியலில் வெற்றி பெற்று நாம் அடைய வேண்டியதை அடைய வேண்டும். சிம்பிள். அப்ப கட்சி வந்தாச்சு திமுக. அப்புறம் திமுக இருந்து பல கட்சிகள் தோன்றியாச்சு. எல்லா கட்சியோட நோக்கமும் வந்து அதிகாரம் தான். அதிகார போட்டி தான் அரசியல். அதிகாரத்துக்கு நான் ஆசைப்படலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு அரசியல் தெரியல, அப்படி இல்லைன்னா ஹிடன் அஜெண்டாவோட பேசுறாங்க. ரெண்டே அர்த்தம் தான் இருக்க முடியும். அப்ப அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவி எனக்கு இல்லாம போனதுனால நான் சுதந்திரமா ஃபீல் பண்றேன் அப்படின்னா நீங்க கருத்தை சொல்ல வேண்டாம், சாமியாரா போயிட வேண்டியதானே. எதுக்கு கருத்து சொல்லணும்? பெரியார் வழிதான் உங்க வழி. அப்போ உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. இளைஞர்களை எல்லாம் சீர்திருத்துங்க. உங்களுக்கு இஷ்டம்னா தாடி வச்சுக்கோங்க, இஷ்டம் இல்லைன்னா தாடி வேண்டாம். தாடி இல்லாத பெரியாராக உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஆஸ்திய கருத்தை கூட சொல்லலான்ற. பெரியாரே வந்துங்க பெரியார் கூட்டத்துல ஆஸ்திய கருத்து சொன்னா அவர் அலோவ் பண்ணுவாரு. சரி, டிகேசிக்கு வந்து மணி விழா, 60வது வயசு மணி விழா, கோயிலுக்கு போறாரு பெரியார். எலஞ்சி முருகன் கோயிலுக்கு போறாரு. இன்னைக்கு தென்காசி மாவட்டம். பெரிய எதிர்ப்பு எல்லாம் 1960 கதை, நம்ம இளைஞர்களுக்கு தெரியாது. எப்படி வந்து கோயிலுக்கு வரலாம் பெரியார்? கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் எப்படி கோயிலுக்கு வரலாம்? பெரியாருக்கு டிகேசி நண்பர். அவர் மணி விழாவுக்கு கோயில் வச்சிருக்காரு, இவர் கோயில் போயாச்சு. அதுக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார்னா, முருகனுக்கு மணி விழான்னா தான் நான் வரமாட்டேன், மோலியாருக்கு மணி விழான்னா நான் வருவேன்னாரு. கோயில்ல எங்க வேணாலும். இது அவரு கருத்துக்க, நீங்க அதை மாத்த முடியாது. அதான் அதுல சிக்கல். இப்படி வந்து தைரியமாக ஆஸ்திய கருத்துக்கள் கூட வந்து நீங்க சொல்லலாம். புதிய பெரியாராக கூட அண்ணாமலை வரலாம். ஆனா அரசியல்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரசியலுக்கு உண்டான நெளிவு சுழிவுகள் இல்லாம இருக்க முடியாது. அப்ப அண்ணாமலைக்கான வாய்ப்பு என்ன? உயர்ந்த பதவிதான். அதாவது தமிழ்நாடு மாநில தலைவர் பதவியை விட உயர்ந்த பதவி. அதுக்காக ஒரு பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் ஆக முடியாது. உயர்ந்த பதவி. ஆனா பிஜேபி அதுக்கு இன்னமும் சமிக்ஞை காட்டல. கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரலைங்க, கொடுக்கலாம். ஏன் அது வந்து டிலே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப எல்முருகனுக்கு வந்துட்டு உடனே ஒரு ராஜ்யசபா பதவி கிடைச்சது. தமிழிசை அவர்கள் கவர்னரா போனாங்க.
2 பேருக்கும் உடனே எல்லாம் கிடைக்கலங்க. சில மாதங்கள் ஆனுச்சு. ஆ. ஆ. ஓரிரு மாதங்கள் அதெல்லாம் ஆகத்தாங்க செய்யும். தேசிய கட்சிங்க. 1000 பிரச்சனை இருக்கும். இப்போ க யுத்தம் வந்துச்சு. பெரிய தலைவர்கள் அதுல வந்து டைம் ஆயிரும். உடனடியா கட்சி பிரச்சனை, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு உடனே வரமாட்டாங்க. கொஞ்ச நாள் ம், கழிச்சு ம், ம். வரலாம். ஆனா பிராக்டிகலா என்ன பிஜேபியில நண்பர்கள் சொல்றாங்கன்னா, அண்ணாமலைக்கு வந்து இப்போ சப்போர்ட் லெவல் இல்லீங்க. இப்ப உதாரணமா அதிமுக, பிஜேபி கூட்டணி. இது வந்து அமித்ஷா முன்னெடுத்தானே நடந்துச்சு. ம். அப்ப அமித்ஷா இருக்கட்டுங்க, அண்ணாமலையே இருக்கட்டும் தேர்தல் முடியிற வரைக்கும். அவசரப்படாதீங்க. அதுக்கு பிறகு ம். பாத்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிட்ட கண்டிஷனா சொல்லியிருந்தா, எடப்பாடி பழனிசாமி நோன்னு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. யோசிச்சு பாருங்க. எப்படிங்க அமித்ஷா வார்த்தைக்கு நீங்க மறுத்து பேச முடியும்? ம். கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்றது அது பெரிய டிசிஷன்ங்க. அண்ணாமலை வேண்டாம்னு சொல்றது அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க டிசிஷன். ம். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருந்தால் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். அதை நான் நம்பல. ஏன்னா அமித்ஷா விரும்பி இருந்தா அவர் இந்தியா பூராவும் அவர் ஆதிக்கம் செலுத்துறாரு அமித்ஷா. மாநிலங்கள்ல கட்சிகளை உடைக்கிறதுல இருந்து புதிய கூட்டணிகள் உருவாக்குறது வரைக்கும் எல்லாமே அமித்ஷா தான். அப்போ எடப்பாடியை கூப்பிட்டு மிஸ்டர் பழனிசாமி ஜி, நீங்க இப்போதைக்கு அண்ணாமலை ஜி இருக்கட்டும், 26க்கு பிறகு பாத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார் அவரு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ஏன்னா இந்த கூட்டணி அறிவிக்கும் போது அண்ணாமலை பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. சமாதானமா என்ன சொன்னாருன்னா, அதிமுக உட்கட்சி விவகாரங்களை நாங்க தலையிட மாட்டோம்னாரு. அவ்வளவுதானே சொன்னாரு அமித்ஷா. அப்ப 2017ல இருந்து தலையிட்டாங்களா? அதெல்லாம் என்ன கணக்கு? கண்டிப்பா. தர்ம யுத்தம் ஏன் தொடக்கப்பட்டது, ஏன் நிறுத்தப்பட்டது? ஏன் வந்து டிடியோட 18 எம்எல்ஏக்கள் ரிவோல்ட் ஆனாங்க? எப்படி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு போட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவர்களுக்கு கட்சி பதவி, அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி பறிக்கப்படல, நம்பிக்கை தீர்மானத்துல ஏத்துல ஓட்டு போடுறாங்க. ஆனா அவங்களே திருப்பி சேர்றாங்க சில மாதங்களுக்கு பிறகு. அணிகள் இணைந்தன மனங்கள் இணையவில்லைன்னு ஏன் மைத்ரேயன் நோட்டு போட்டாரு? இதெல்லாம் தானே சமீபத்திய வரலாறு. அப்ப உட்கட்சி விவகாரத்துல எல்லாம் தலையிடாம தான் இவ்வளவு நடந்துச்சா? அதெல்லாம் தலையிடுவாங்க. எப்படி தலையிடாம இருப்பாங்க? இப்போதைக்கு அவர் சொல்லி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டேஜ்ல தலையிடணும். சிக்கல் என்ன வரும் தெரியுமா இதுல? அப்படி தலையிட்டு கம்பல்சரியா இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து வாங்கிடுவாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினா அதிமுக பலரும் கொதிச்சிருவாங்க. என்ன காரணம்னா அதை நம்பித்தான் வந்து ஏராளமான சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. அப்போ யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு எம்பியை கொடுத்து தேமுதிகவுக்கோ இல்ல பிஜேபிக்கோ சமாதானப்படுத்துறதுக்காக அன்புமணிக்கோ ஒரு எம்பி கொடுத்துட்டு அதிமுக இருக்கிறதே 2 எம்பி தான். 6 வருஷம் அது கொடுத்துருவாங்களா? கொடுக்கட்டும். கொடுத்தா அதிமுக என்ன ஆகும்? விரக்தி ஏற்படாதா? ஜெயக்குமார் என்ன தெரியுமா நினைக்காரு? எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க வேண்டாம், ராயபுரத்துல ஜெயிக்க முடியாது. அவரே சொல்றாரு 40,000 ஓட்டு மைனஸ்ல நான் தொடங்குறேன். அவரே ஓபன் அட்மிஷன் அது. அப்படின்னா அவருக்கு எது வாய்ப்பா இருக்கு? சீனியர் லீடர், ரொம்ப சீனியர் லீடர் அவர். அப்ப ராஜ்யசபா எம்பி தானே அவர் எய்ம் பண்ணுவாரு. கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் பிராக்டிகலா நாட் பாசிபிள். இது அமித்ஷாக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். ஏன்னா அவரும் இதே மாதிரியான பிரச்சனைகளை வந்து எல்லா இடத்துலயும் ஃபேஸ் பண்ணுவார்ல அவரோட கட்சியில. எது நோக்கி இது போயிட்டு இருக்கு அப்படின்னா, அரசியல் வந்து இன்னமும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல. திமுக ஒரு வலிமையான கூட்டணி வச்சிருக்கு. அதை எதிர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா திமுகவை வீழ்த்தலாம். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரொபோசிஷன். இது வந்து உருக்கொள்ளணும். இன்னும் பல கட்டங்கள் தாண்ட வேண்டியது இருக்கு. அதுக்கிடையிலே இவ்வளவு குழப்பங்களை இவங்க குழப்பும் போது அண்ணாமலையே நாளைக்கு வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரு, தனி அணி தொடங்குவாரு, விஜயோட கூட்டணி, இதெல்லாமே டிவிகள்ல பேசப்படுற விஷயம் தான். அதாவது பாமக உடையுது, தேமுதிக உடையுது. உடையுதா உடையலையா? அது நல்ல தம்பி போர்க்கொடி பிடிக்கிறாரு. கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்ப பிஜேபியோட கூட்டணி கட்சிகள்ல பிஜேபிக்குள்ளேயே பல கோஷ்டி ஆகி போச்சு. அதிமுகவுக்குள்ள கோஷ்டி ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிற கட்சிகளுக்குள்ளேயும் கோஷ்டி கடைசியா வந்து 2ஆ பிரிஞ்சு நிக்கிறது பாமக. அப்ப இதுல எந்த கோஷ்டி வந்து எந்த முடிவை எடுத்தாலும் இன்னொரு கோஷ்டி அதை எதிர்க்கும். எதிர்க்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா எது அமையும் அப்படின்னா, இன்னொரு 3வது அணிங்கிறது அமையும். அது வந்து விஜய், சீமான் இவங்க வந்து அதுக்காகத்தான் வெயிட் பண்றாங்க. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன்.
அதிமுக கூட கூட்டணி சேரணும்னா அண்ணாமலை வந்து விலகணுன்றது அதிமுக கோரிக்கை. அதன்படிதான் வந்துட்டு பிஜேபி செயல்படுது அப்படின்றது இப்ப வரைக்கும் இருக்கிற கூற்று. நீங்க சொல்றபடி அதை நான் பார்க்கும்போது ஏத்துக்கலன்றேன். அதை நான் ஏத்துக்கலையே. அதான் நீங்க அதை ஏத்துக்கல. அப்போ இல்ல அப்போ பாஜக வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு நீக்கணும்னு முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு. இல்ல அண்ணாமலை வந்து அவரு கட்சியை விட பெருசா வளர்ந்துட்டாரு இல்லையா? பிஜேபி என்கிற கட்சி தமிழ்நாட்டுல மூலை முடுக்கெல்லாம் அந்த விசிபிலிட்டி வந்தது காரணம் அண்ணாமலைங்கிறதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஓட்டா மாறல, அது வேற விஷயங்க. ஒரு கட்சிக்கு முதல்ல விசிபிலிட்டி வேணும். விசிபிலிட்டி வந்துருச்சு. அண்ணாமலைக்காக ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் வந்துருச்சு. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம், யாரு மூத்தோர்கள், முன்னோடிகள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அண்ணாமலை அவ்வளவுதான். அப்போ அண்ணாமலையை நீக்கணும் என்பது பிஜேபி எப்படி அந்த முடிவுக்கு வருது அப்படின்னா, ஒன்று அது அதிமுக கூட்டணியை ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். அது முழுக்க நான் மறுக்கல. ஆனா இன்னும் 10 மாசம் தானங்க இருக்கு. அதுக்குள்ள நீக்கி என்ன பிரயோஜனம் இருக்கு? கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை அதுல வருது இல்ல. அது என்ன, அது எப்படி தெரியாம இருக்கும்? ஒரு மந்திரி சபையில இருந்து மந்திரி ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லாத மந்திரியை நீக்கிறது கூட பல மாதங்கள் எடுத்துக்கிறாங்கல்ல. ஜெயலலிதா மட்டும்தாங்க இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எந்திரிங்கிற கதையில இருந்தவங்க. மத்தவங்க எல்லாம் எல்லாருமே டைம் எடுப்பாங்க. காரணம் என்னன்னா, மந்திரிக்கான காஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த மாநிலத்துல ஒரு செல்வாக்கு இருக்கும் அவருக்கு. உடனே நீக்கிட்டா அதுல நமக்கு வந்து அரசியல் ரீதியா பின்னடைவு ஏற்படுமான்னு கணக்கு போட வேண்டியது வரும். சாமானியமாலாம் அப்படி மாத்தி அமைக்க முடியாதுங்க. இப்ப அண்ணாமலையை மாத்தி அமைக்கிற முடிவு முந்தையே எடுத்திருக்கணுங்கிறது, முந்தைய எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம். அந்த இடம் ஏன்னா மோடி அவர்கள் எதுவுமே சொல்லல இதுல. நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோடி பொறுப்புல இல்லைங்க, இது முழுக்க முழுக்க அமித்ஷா பொறுப்புல ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமித்ஷா விரும்பி இருந்தாருன்னா அண்ணாமலை தொடர்ந்து இருப்பார்ல. இது அண்ணாமலைக்கும் தெரியும்ல. இது கண்டிப்பா அவரும் அவரோட பதவியை தக்க வச்சிருக்க பல இடங்கள்ல போராடி இருப்பார்ல. அப்ப அண்ணாமலைக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. அப்ப நமக்கு வரவேற்பு இனிமேல் வராது, நம்ம இப்படியே இருந்தோம்னா அரசியல்ல செல்லா காசாகி போயிடுவோம், நம்ம வந்து பெரிய அளவுக்கு அரசியல் இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம், நம்மளோட அரசியல் நம்ம விட்டுட்டு போனோம்னா, ஏன்னா வயசு 40 தாங்க ஆகுது, 40 சொச்சம். அப்ப அரசியல அப்படியே விட்டுட்டு போறதுக்கெல்லாம் 40 வயசுக்காரங்க ஏங்க 86 வயசாகிற டாக்டரே தயாரா இல்லைங்க அதுக்கு. அரசியலை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு பெரியவர் தயாரா இருக்காரா பாமகல? இல்ல இல்ல. ஏன்னா யாருமே தயார் கிடையாதுங்க. எப்போதுமே திண்ணல படுத்தாலும் காலாட்டிட்டே தானே நீங்க இருக்கணும் அரசியல்வாதி. அப்போ அண்ணாமலை தயாரா இருக்க மாட்டாரு. இப்போ அவர் பேசுறதெல்லாம் அப்படி உதட்டுல இருந்து பேசுறாரு. பிஜேபியில எப்ப வாய்ப்பே இல்லைன்னு தெரியுதோ அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான விட வரும். அவரே வந்து பிஜேபி விட்டு விலகுவார். ஓகே சார். நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.